ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறேன். அந்த பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பைசாவை இப்போவே ப்ரொவிஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, எடுத்து வைக்கிறேன். அதுதான் ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன் ஹஸ் பின் கிரியேட்டட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஃப்யூச்சரில் டேக்ஸ் பே பண்ணணும், அதுக்கு பைசா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ப்ரொவிஷன் இஸ் அ லைபிலிட்டி. இவ்வளோதான் கான்செப்ட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த சம்லேயே வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்னு கொடுத்துருக்காங்கள. இதில் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து டேக்ஸ் பெய்டுன்னு புரிஞ்சுக்கணும். போன வருஷம் வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க, பே பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக 2025ல் இந்த வருஷம் கிரியேட் பண்ணதை ப்ரொவிஷன் ஃபார் கரண்ட் இயர்னு போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. எதில், இந்த சிஎஃப்எஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிடணும். ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து இந்த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் கரண்ட் இயரை ஆட் பண்ணிவிடுவீங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது இப்படி தான் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சில டைம் கொடுக்கல அப்படின்னா நம்ம வி ஹாவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட். டேக்ஸ் பெய்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வி ஹாவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அக்கௌண்ட் வந்து லைபிலிட்டி நேச்சர் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து என்ன பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அதனால தான் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ், இந்த பக்கம் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். அதுக்கப்புறம் டேக்ஸ் பெய்ட் குட் பி அ பேலன்சிங் ஃபிகர். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா டேக்ஸ் பெய்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து பேலன்சிங் ஃபிகராக இருக்கும். இல்லை சம்மில் வந்து எனக்கு டேக்ஸ் பெய்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் ப்ரொவிஷன் மேட் டியூரிங் த இயர் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரொவிஷன் வந்து எவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம். கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எவியன் லிமிடெட் ஹாஸ் அ பேலன்ஸ் இந்த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அக்கௌண்ட் 50,000 75,000 ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் எங்கே எடுத்து எழுதுவீங்க, ப்ரொவிஷன் அக்கௌண்ட்னா கிரெடிட் அக்கௌண்ட், கிரெடிட் நேச்சர், லைபிலிட்டி அக்கௌண்ட், லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டிக்கு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000. அடுத்து க்ளோசிங் எழுதணும், பை பேலன்ஸ் கேரிட் டவுன் 75,000. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இட் மேட் அ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் டியூரிங் த இயர் 65,000. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் 65,000 இது அவங்களே கொடுத்துட்டாங்க. பை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் ப்ரொவிஷன் மேட் 65,000. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுலாம் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுக்கு வர பேலன்சிங் ஃபிகர் தான் உங்களுக்கு டேக்ஸ் பெய்டு. இன்னொரு சம்மம் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் பெய்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ப்ரொவிஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இது மூணுத்தையும் உள்ளே போட்டிங்கன்னா பேலன்சிங் ஃபிகராக வரது தான் உங்களுக்கு ப்ரொவிஷன் கிரியேட்டட், ப்ரொவிஷன் மேட் டியூரிங் தட் பர்டிகுலர் இயர். ஸோ இவ்வளோ தான், ஈஸியான சம் தான். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா?